ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் மக்களே. இன்றைக்கி ஒரு சூப்பரான நைட்டு எங்கே இருக்கோன்னா நம்ம சேலத்தில் இருக்கோங்க. இன்றைக்கி சேலத்துலேருந்து ஒரு சூப்பரான தரமான ஒரு எஸ்சிடிசி ஹிடன் பிளாக் பண்ண போகிறேங்க. இந்த ரூட் இருக்குதுன்னு பல பேர்த்துக்கு தெரியாது. அது இல்லாமல் இது வந்து ஒரு சூப்பரான டிஃப்ரெண்ட்டான ரூட்டு. எனக்கே கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடி தான் தெரிஞ்சு இப்படி ஒரு சேவை இருக்குன்னு. ஆக்சுவலி பார்த்திங்கன்னா அல்ட்ரா டீலக்ஸாக ஓடிட்டு இருந்துச்சுங்க. இப்போ வந்து நம்ம எஸ்சிடிசியில் என்எஸ்எஸ் லான்ச் பண்ணக்கப்புறம் இந்த வண்டியும் மாற்றிருக்காங்க. எஸ், நீங்கள் ஆல்ரெடி டைட்டில் அண்ட் தம்ப்நெயில் பார்த்துதாங்க. இன்றைக்கி நம்ம சேலத்துலேருந்து கோழிக்கோடு வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிறோங்க. அது ஒரு புத்தம்புது BS6 பிரகாஷ் பில்ட்டில் ட்ராவல் பண்ண போகிறோங்க. நம்ம ஆல்ரெடி சொன்னது தான். ஆக்சுவலி நம்ம திருச்செந்தூர் குருவாயூர் பண்ணியிருந்தோம்லங்க. அப்போ இருந்து எனக்கு ரொம்ப க்ரேஸ் ஆகிடுச்சு இந்த பிரகாஷில். ஸோ பண்ணுறோம் இந்த டிஃப்ரெண்ட்டான புது சர்வீஸை பண்ணலான்ட்டு கிளம்பி வந்தாச்சு. நம்ம வண்டி பார்த்திங்கன்னா 10 மணிக்குங்க. நான் கோயம்புத்தூரில் 5 மணிக்கு கிளம்பி ஒரு 8:30 வரலான்னு நினச்சா இங்கேயே 9:30 ஆயிடுச்சு. ஸோ வண்டி வந்தனே அப்படியே கண்டினியூ பண்ணலாங்க. எஸ், எவ்ரி டைம் நம்ம சேலம் வந்தால் ஒரு முக்கியமான பர்சனை மீட் பண்ணாமல் போகிறதில்ல. எஸ், நம்ம கூட தாமோ நம்ம சென்ட் ஆஃப் பண்ணுறக்காக வந்திருக்காரு. எப்படி ப்ரோ இருக்கீங்க? நல்லா இருக்கும். சூப்பராக இருக்கேன் ப்ரோ. வ்ளாக்ஸ்லாம் எப்படி போயிட்டுருக்கு? ஸோ எஸ்சிடிசி பேங்க்லாம் பார்த்துட்டே இருக்கேன். சரி, நம்ம தான் எடுக்க முடியல, எடுக்கிறவங்க சப்போர்ட் கொடுக்கணும் சொன்னோம். உண்மையான விஷயம் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரோ தான் அந்த ஃபோட்டோ அனுப்பிச்சார். ப்ரோ பாருங்கள் ப்ரோ, சூப்பராக ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காங்க அப்படின்னு சொன்னார். அவருக்கு சொல்லாமல் நான் டிக்கெட் போட்டாச்சு. அப்படியே நம்ம ட்ராவல் பண்ணலாம். ஆக்சுவலி வர மாதிரி தான் பிளானு. ஆனால் இவர் இப்போ தான் ஒரு பிளான் முடிச்சுட்டு வந்திருக்காரு. ஸோ கூடிய சீக்கிரம் பண்ணுவோம் ப்ரோ ட்ராயிங் வீடியோ. எஸ், ஃபைனலாக நம்ம வண்டி வந்துருச்சுங்க. சேலம் கோழிக்கோடு, பாலக்காடு, மலப்புரம் அந்த வழியாக நம்ம கோழிக்கோடு ரீச் ஆவோங்க. ஒன்றும் பெர்மிஷன்லாம் கேட்கல. இப்போ தான் நானும் ப்ரோ சாப்பிட்டு வந்தோம். சாப்பிட்டு வந்த உடனே பஸ் வந்துருச்சுங்க. ஸோ பெர்மிஷன் கேட்டு எக்ஸ்பீரியன்ஸ்லாம் பார்த்துட்டு நம்ம பயணத்தை ஆரம்பிக்கலாங்க. இதுதாங்க நம்ம சேலமோட எஸ்சிடிசி என்கொயரி கவுண்டருங்க. நான் கேட்டிருந்தேன் பெர்மிஷனு. அவங்க வந்து கொஞ்சம் ஆஃபீஸ்லேயே கேட்டுருங்க, அப்புறம் எடுத்துக்கலாம், எங்களுக்கெல்லாம் நோ ப்ராப்ளம் அப்படின்னாங்க. ஸோ ஆஃபீஸில் வந்திருக்கோம். பட் யாரையுமே காணாங்க. பாப்பா யாராச்சும் வரட்டுங்க. ஆக்சுவலி நம்ம ப்ரோ ஊர்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ப்ரோ கிட்ட கண்டிப்பாக இந்த பஸ்ஸோட ரிவ்யூ கேட்கணும். ஒன்றா ட்ராவல் பண்ணலாம். எப்படி ப்ரோ புது பஸ் வந்திருக்கு? எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களா இப்படியெல்லாம் ஸ்டிக்கர் பண்ணுவாங்கன்ட்டு? கண்டிப்பாக இதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. BS4 தான் ஓடிட்டு அது வந்து கொஞ்சம் அடிவாங்க மாதிரி தான் ஓடிட்டு இருந்துச்சு. இது ஒரு ரீப்ளேஸ் நான் வந்து எஸ்சிடிசி BS6 தான் வந்து ரீப்ளேஸ் பண்ண நினச்சேன். பட் அன்எக்ஸ்பெக்டடாக நம்ம வந்து என்எஸ்எஸ் சர்வீஸு சீட்டர் சர்வீஸு சீட்டர் ஸ்லீப்பர் சர்வீஸு கொடுத்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். கண்டிப்பாக வந்து இந்த சைடில் நீங்கள் கோயம்புத்தூர் போனாலும் சரி, உங்களுக்கு வந்து 1-to-1 கோயம்புத்தூர் போட்டுருக்காங்க. சரி, போனீங்க யூஸ் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் பாலக்காடு எல்லாம் போனால் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பஸ் போகக்கூடிய ரூட் ஆல்ரெடி க்ளோஸ் சொல்லி வரைக்கும் நான் சொல்கிறேன். பஸ் வந்து சேலம் டு கோயம்புத்தூர் 1-to-1 அண்ட் தென் வந்து பாலக்காடு, மலப்புரம் வழியாக கோழிக்கோடு போடுங்க. ஃபைனலி ஆஃபீஸில் பெர்மிஷன் கேட்டாச்சு. டிரைவர் அண்ட் கண்டக்டர் 2 பேர்த்துக்குமே பெர்மிஷன் கேட்டாச்சுங்க. நம்ம பயணத்தை ஸ்டார்ட் பண்ணலாங்க. சேலத்துலேருந்து கோழிக்கோடு வரைக்கும் ஒரு அதிபயங்கரமான நைட் ஜர்னியாக தான் இருக்க போகுதுங்க. ஸோ இங்கே ரெகுலராக 10 மணிக்கு எடுக்கிறாங்க. அப்படி நம்ம பயணத்தை கண்டினியூ பண்ணலாம். எஸ் மக்களே, நம்ம தூத்துக்குடிங்க. இது வந்து 2 சர்வீஸுங்க. காலையில் வர்ற சர்வீஸு ஸ்டிக்கரிங் சூப்பராக இருக்கும். இது நைட்டு வண்டி ரொம்ப மோசமாக தாங்க இருக்குது. இதே மாதிரி நைட்டு தூத்துக்குடியில் 12 மணிக்கு கிளம்புற சர்வீஸ் பயங்கரமாக இருக்கும். அதான் இங்கே கிளம்புறவங்க அங்கே போய் நைட்டு கிளம்புவாங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா கமுதி சேலம் நிற்கிதுங்க. இதை வந்து ஒருத்தவர் ரொம்ப நாளாக சொல்லிட்டுருக்காரு பண்ணுங்கன்ட்டு. சீக்கிரம் பண்ணிடலாம்.
எஸ் வண்டி கிளம்பிடுச்சுங்க, அப்படியே ஏறிடலாங்க. எஸ் அப்படியே நம்ம தாமூர் சென்ட் ஆஃப் பண்ண போயிட்டாரு. அப்படியே அவர் வீட்டுக்கு போயிடுவாருங்க. இது வரைக்கும் நம்ம சேலத்துலேருந்து எந்த விதமான எஸ்சிடிசியும் ட்ரை பண்ணதில்லை. ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு. ஸோ போகிற வழியெல்லாம் நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், மறுபடியும் சொல்லி போர் அடிக்க வேணாம். ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு ஸ்டாப் பார்த்திங்கன்னா நமக்கு கோயம்புத்தூர் தாங்க. நடுவில் ஒரு பிரேக் ஸ்டாப் கொடுப்பாங்க, எங்கே நிப்பாட்டுறாங்க எல்லாமே பார்க்கலாங்க. இப்போ வந்து பைபாஸ் ஜாயின் ஆயிடுவோம். இப்படியே நம்ம ரைட்டில் போனோம்னா பார்த்துக்கோங்க, கிருஷ்ணகிரி பெங்களூர்லாம் ரீச் பண்ணலாங்க. இப்போ நம்ம லெஃப்ட்டில் டைவர்ட் ஆயாச்சு. ஏன்னா கரெக்டாக நம்ம கோயம்புத்தூர் வந்து 110 கிலோமீட்டர் இருக்குங்க. பவானி பைபாஸ் வந்தாச்சுங்க. இங்கேருந்து லெஃப்ட்டில் போகிறது பார்த்திங்கன்னா ஈரோடுங்க, ரைட்டில் போகிறது அந்தியூர் பவானி, அந்த வழியாக போகலாங்க.
எஸ் மக்களே கரெக்டாக 11:30க்கு நம்ம பவானி பைபாஸுங்க. போட்டிருக்கு பார்த்தீங்களா, ஈரோடுக்கு 11 கிலோமீட்டர்ஸுங்க. இங்கேருந்து லெஃப்டில் போகிறதுங்க. திருச்சூருக்கு ஒன்று 201 கிலோமீட்டர் இருக்குது. நம்ம கோயம்புத்தூருக்கு 101 கிலோமீட்டர் இருக்குங்க. எஸ் நம்ம பிரான்ச் வண்டிங்க இப்போ புதுசாக லான்ச் பண்ணாங்க. கோயம்புத்தூர் சேலம் ஜெமினி பில்டுங்க, சூப்பராக இருந்துச்சுங்க. 1-to-1. ஆனால் அதே மாதிரி நம்ம பிரான்ச்சில் கோயம்புத்தூர் டு ஆத்தூர் ஒரு புது வண்டி மாற்றிருக்காங்க. அந்த வண்டி டைம் தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மோஸ்ட்லி ஈவினிங் மாதிரி தான் சொல்லியிருக்காங்க, எனக்கு சரியான டைம் தெரில. நம்ம கோயம்புத்தூர் காந்திபுரத்தில் எத்தனை மணிக்கு கிளம்புனாங்க மட்டும் தெரிஞ்சால் சொல்லுங்கள். ஆக்சுவலி அந்த 2 ட்ரக்கு ஸ்லோவாக போகிறதுனால எல்லா வண்டியும் ஸ்லோவாக போகுதுங்க. அந்த 2 ட்ரக்கு கொஞ்சம் வழி விட்டுச்சுன்னா நம்ம கோயம்புத்தூர் உப்புளிப்பாளையம் பிரான்ச் வண்டி பறந்துடுவான். அதுக்கப்புறம் இந்த விகேவி ட்ராவல்ஸும் பறந்துடுங்க, நம்மளும் பறந்துடலாம். அந்த ஏதோ ட்ரக்கு பார்த்திங்கன்னா மண்ணு வண்டி எடுத்து ஏற்றிட்டு போகுதுன்னு நினைக்கிறேங்க. அது பறக்குது பாருங்க மேலே இருக்கிறது. கொஞ்சம் இந்த லைனில் ரோட் ஒர்க்ஸும் நடந்துகிட்ருக்குங்க. 2-3 பாலம் புதுசாக கட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ அதனாலேயும் கொஞ்சம் டிராஃபிக்காக தாங்க இருக்குது. ஆனால் வண்டி அந்த போகிற தெரியுது பாருங்கள், அந்த குலுங்கலே இல்லைங்க. உண்மையிலுமே அது பேர் என்னன்னு சொல்லுவாங்க, சஸ்பென்ஷன் சூப்பராக இருக்குங்க. அதே மாதிரி ஸ்பீடு பார்த்திங்கன்னா 80ல் பர்ஃபெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டு போகிறாங்க. எஸ் மக்களே, பைபாஸ் ரொம்ப கொஞ்சம் போரிங்காக தாங்க இருக்குது. எந்த விதமான ஓவர் டாக்ஸ் அவ்வளோக்கா இல்லை. பஸ்ஸஸ் எல்லாம் ஃபுல்லாகவே ட்ரக்ஸ் தாங்க வந்துட்டுருக்கு. ஸோ கரெக்டாக நம்ம கோயம்புத்தூர் அவுட்ருக்கு வரட்டுங்க. ஸோ ஜாயின் பண்ணிடலாங்க. ஐ திங்க் நீலாம்பூரில் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேங்க. நம்ம வண்டி புது பாலத்தில் ஏறிடுங்க. ஜி நாயுடு பாலம் இந்த எங்கேன்னா வச்சுக்கோங்க, ஏர்போர்ட்டுக்கு முன்னாடியே ஏறிடுவாங்க. ஸ்ட்ரெயிட்டாக காந்திபுரம் மட்டும் தாங்க ஏற்றிருக்காங்க. ஹோப்ஸ் பீலமேடு எங்கேயுமே ஸ்டாப்பேஜஸ் இல்லை, ஸ்ட்ரெயிட்டாக காந்திபுரம் தாங்க. ஸோ கொஞ்சம் ஷார்ட் கமர்ஷியல் பிரேக் அப்புறம் கண்டினியூ பண்ணுறேங்க.
எஸ் இப்படியே நம்ம ஸ்ட்ரைட்டாக போனால் கேரளா ரீச் பண்ணலாங்க. பட் நம்ம வண்டி பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் என்ட்ரி இருக்குது. ஸோ என்ட்ரி ஆகிட்டு தான் மறுபடியும் கேரளா வழியாக போவோங்க. கரெக்டாக இந்த நிலாம்பூர்லேருந்து மருதமலைக்கு கரெக்டாக 25 கிலோமீட்டருங்க. ஃபர்ஸ்ட் டைம் ஒரு எஸ்சிடிசி புது பிரிட்ஜில் போகிறத கவர் பண்ணியாச்சுங்க. ஆக்சுவலி நடுவில் பூவெல்லாம் வச்சு சூப்பராக இருக்குது பாருங்கள். சிறுவாணி, கோவை, குற்றாலம் எல்லாமே போட்டுருக்காங்க. எஸ் நம்ம டைவர்ட் ஆகிடுச்சுங்க, கீழே இறங்க போகிறோங்க.
எஸ், ஒரு சூப்பரான ஏர்லி மார்னிங் கோயம்புத்தூர் வந்தாச்சுங்க. கரெக்டாக 1:30க்கு வந்தாச்சுங்க. நம்ம சேலத்தில் எடுத்ததுக்கப்புறம் எதுவுமே நான் பேசியிருக்க மாட்டேன். அண்ட் சேலத்தில் எடுக்கிற டைம் பார்த்திங்கன்னா ரெகுலராக 10 மணிங்க. அண்ட் இங்கே ரீச் ஆகிறது வந்து 1:15க்கு ரீச் ஆகணும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா எடுத்ததே 10:15க்கு தான். பிகாஸ் ஒரு பேசஞ்சர் வந்து வரலன்னு சொல்லியிருந்தேன். அவங்க வெயிட் பண்ணுறதுக்காக அவங்கள ஏற்றிட்டு தான் வந்தாங்க. ஸோ இங்கே வந்து ஒரு 15 மினிட்ஸ் பிரேக்குங்க. இங்கே நம்ம வந்த ரீச் டைம் பார்த்திங்கன்னா 1:30க்கு தான் வந்திருக்காங்க. ஸோ அங்கே 15 மினிட்ஸ் லேட்டாக எடுத்தனால இங்கே 15 மினிட்ஸ் லேட்டாக வந்திருக்கோம். மற்றபடி எந்த விஷயமும் இல்லைங்க. இங்கே எத்தனை மணிக்கு எடுக்கிறாங்க எல்லாமே பார்க்கலாங்க. இதுக்கப்புறம் தாங்க நம்ம கோயம்புத்தூர்லேருந்து பாலக்காடு, மன்னார்காடு, பெருந்தல்மேனா, அந்த வழியாக மலப்புரம், கோழிக்கோடு போவோங்க. காலைல 6 o'clock போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. எத்தனை மணிக்கு ரீச் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாங்க. நம்ம ஒரு காஃபி அடித்து பயணத்தை கண்டினியூ பண்ணலாங்க. நம்ம பஸ் ஸ்டாண்டே பாருங்கள், அமைதியாக இருக்குங்க. நம்ம ஒரே ஒரு வண்டி தான் இருக்குது. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம 3 மணிக்கு வருவாங்க. நம்ம திருச்செந்தூர், குருவாயூர், அதுக்கு முன்னாடி நிறைய பஸ்ஸஸ் இருக்குது. ஒரு காஃபி கிடைக்குமான்னு பார்த்துட்ருக்கேங்க. காஃபி அடிச்சு அப்படியே போகலாங்க. ஆமாண்ணா போடுங்க. நம்ம வழி காட்டால் கரெக்டாக சொல்ல முடியும். பஸ் கேபின் முதல் கொண்டு ஸ்டிக்கர் பண்ணியிருக்காங்க. நம்ம டிரைவர் சீட்டுக்கு பக்கத்துலேயே கேப்டன் ஜாக் ஸ்பேரோ அப்படின்னு போட்டிருக்காங்க. இங்கே தேங்க்யூ, அதே க்ளோஸ் பண்ணால் வெல்கம்னு போட்டிருக்காங்க. சூப்பராக இருக்குங்க. முன்னாடி கொஞ்சம் பேசிக்காக தான் பண்ணியிருக்காங்க, அதுவே சூப்பராக இருக்குது. என்ன ஒரே ஒரு மிஸ்ஸிங்கு, இங்கே வந்து ஒரு முருகரோட ஃபோட்டோ வச்சுருந்தீங்கன்னா சூப்பராக வந்திருக்கும். ஏன்னா வரும்போது அவ்வளோ முருகரை பார்த்தாங்க. நம்ம ஒன்று வந்து நம்ம உப்புளிப்பாளையம் பிரான்ச்சோட வண்டி போகும்போது பின்னாடி முருகர், எத்தனை முருகரை பார்த்துட்டு தெரியுங்களா இந்த லைனில். சார் வெளியே வந்துட்டீங்களா இல்லை? சரிங்க சார். சாப்பிங்க சார். சரி சார், சரி. எஸ், எப்போயுமே ரொம்ப ஏர்லி மார்னிங் காஃபி வந்து ரொம்ப ஸ்பெஷலுங்க. அதுவும் இந்த 2 மணி காஃபி எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலுங்க. ஒரு பாலக்காடு, திருச்சூர், எர்ணாகுளம் வண்டிங்க. சென்னை எர்ணாகுளம்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம அப்படியே காஃபி குடிச்சிட்டு அப்படியே கிளம்பலாங்க. டைம் பார்த்திங்கன்னா 1:45 ஆச்சு. ஸ்டில் நோ தே ஆர் ப்ரிப்பேரிங் ஃபுட்டு டு பேசஞ்சர்ஸ். நம்ம டிரைவர் அண்ணா கூட, அது ஆக்சுவலி நம்ம டிரைவர் அண்ணா ஃபஸ்ட்டு ஓட்டிகிட்டு வந்து பவானி பைபாஸ்க்கு அப்புறம் வந்து தூங்கிட்டார். ஸோ அவர் இங்கே தாங்க சாப்பிட்டு இதுக்கப்புறம் அவர் தான் எடுப்பார். நம்ம கண்டக்டர் அண்ணா வந்து ரெஸ்ட் எடுப்பாருங்க. பரவாயில்லைங்க, 1 மணிக்கு வந்தாலும் இங்கே சாப்பாடு இருக்குங்க, தாராளமாக வரலாங்க. பட் எனக்கு வந்து 1 மணி 2 மணிக்கு சாப்பிட்றதெல்லாம் செட் ஆகாதுங்க. நம்ம சாப்பிட்டா இந்த 10, 11 அதுக்கு மேலே சாப்பிட்டோம்னா செட் ஆகாதுங்க. எஸ், நம்ம கோயம்புத்தூர் காந்திபுரத்துலேருந்து கிளம்பியாச்சுங்க. ஷார்ப் 1:50 கிளம்புறாங்க. ஒரு 15 மினிட்ஸ் பிரேக்குங்க. அண்ட் இங்கேருந்து நம்ம பாலக்காடுக்கு 55 கிலோமீட்டருங்க. அண்ட் பாலக்காடுலேருந்து தான் நம்ம டைவர்ட் ஆகும். பாலக்காடுலேருந்து மன்னார்காடு, பெருந்தல்மானா, மலப்புரம், அந்த வழியாக நம்ம கோழிக்கோடு ரீச் பண்ணுவோங்க. எஸ் மக்களே, நம்ம பிரான்ச்சுங்க.
புலிப்பாளையம். எஸ் மக்களே, இதாங்க புது டெர்மினல் 1 கட்டி முடிச்சிட்டாங்க. சூப்பராக இருக்குது பாருங்கள் பார்க்குறக்கு. லைட்னிங்கெல்லாம் போட்டுருந்துச்சு, பட் இப்போ ஆஃப் பண்ணிட்டாங்க. முக்கடத்துலேயும் சீட் இருந்தால் ஏற்றிட்டு தான் போவோம் நம்ம எப்பயுமே. இது என்னங்க இம்புட்டு கூட்டமாக இருக்குது உக்கடத்தில். பாலக்காடு திருச்சூருக்கெல்லாம் பயங்கர டிமாண்டுங்க. எஸ், இதெல்லாம் நம்ம ரைட்டில் டைவர்ட் ஆயிடுவாங்க. மோஸ்ட்லி கேரளாலேருந்து வரக்கூடிய பஸ்ஸஸ் எல்லாமே சிட்டிக்குள்ளே வர மாட்டாங்க, அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போயிடுவாங்க. ஷார்ப் 3:10க்கு பாலக்காடு வந்தாச்சுங்க.
எஸ் அப்படியே தொடர்ந்து போவோங்க. எஸ் இங்கே பேசஞ்சர்ஸ் இறக்கி விட்டு அப்படியே கிளம்பியாச்சுங்க. இதுக்கப்புறம் தான் நம்ம ட்ராவல் பண்ணாத புது ரூட்டுங்க. நம்ம கோயம்புத்தூர்லேருந்து கோழிக்கோடு வரைக்கும் ட்ராவல் பண்ணதில்லை. மதுரை கண்ணூர் பண்ணியிருப்போம் இதே ரூட்டு தான். பட் இப்போ வந்து கோயம்புத்தூர்லேருந்து போகிறனால ஒரு புது ரூட்டுங்க. சேம் ரூட்டு தான், பட் வந்து எனக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம எஸ்சிடிசியில் போகிறது. ஷார்ப் 4 மணிங்க மன்னார்காடு வர போதுங்க. எஸ் 4:10க்கு நம்ம மன்னார்காடு வந்தாச்சுங்க. நெக்ஸ்ட்டு பெருந்தல்மனா தாங்க, அதுக்கப்புறம் மலப்புரம். எஸ் பெருந்தல்மனா வந்தாச்சுங்க. 4:45க்கு வந்திருக்காங்க கரெக்டாக. எஸ் பெருந்தல்மனால பிரேக் போட்டிருக்காங்க, டீ சாப்பிட்றக்காங்க. கரெக்டாக 4:45க்கு வந்துட்டாங்க. பஸ் ஸ்டாண்டை தாண்டிங்க. நல்லா ரைடாக போயிட்டுருக்குங்க.
கேபின் காட்டாத காரணம் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப சொக்குதுங்க. ஸோ அதனால் பின்னாடி உட்காந்து காமிச்சிட்ருக்கேன். மழை போகிறதுக்கப்புறம் கோழிக்கோடு வரைக்குமே கேபின் ஃபுல்லாக காட்டலாங்க. அண்ட் மக்களே, இப்போ வந்து ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தாங்க. இந்த பெருந்தல்மானா வந்து ஒரு மேஜரான ஏரியாங்க. நம்ம வந்தது பார்த்திங்கன்னா நம்ம பாலக்காடு, மன்னார்காடு அந்த வழியாக பெருந்தல்மானா வந்தோம். இங்கேருந்து டைவர்ஷன் ஆகுது வந்து திருச்சூர் போய் போகலாங்க. அண்ட் இப்போ வந்து நம்ம ரிட்டர்ன் டைம் சொல்லிடலாங்க. நம்ம கோழிக்கோட்லேருந்து சேலத்துக்கு பார்த்திங்கன்னா ரெகுலராக 6 மணிக்கு சாயங்காலம் எடுத்து 3 மணிக்கு சேலம் போயிடறாங்க. நம்ம வந்து அதே சேலத்துலேருந்து எடுக்கிறது பார்த்திங்கன்னா சேலத்தில் 10 மணிக்கு நைட் எடுத்து இங்கே 6:30க்கு வராங்க. இதுதாங்க ஷெடியூலு. மலப்புறம் 5:25 வந்தாச்சுங்க. எஸ்சி நமக்கு நெக்ஸ்ட் மேஜர்னு பார்த்தீங்கன்னா கோழிக்கோடு தாங்க. ஸோ எத்தனை மணிக்கு ரீச் பண்ணுறாங்கன்னு பார்த்துடலாங்க. நம்ம கோழிக்கோடுக்கு அப்புறம் தாங்க பைபாஸ் ரோடு ஜாயிண்ட் ஆகும். அந்த நேஷ்னல் ஹைவே டெவலப் பண்ணிட்டுருக்காங்க. இப்போ வந்து இங்கே எல்லாமே நார்மல் ரோடு தாங்க இருக்குது. ஆனால் இந்த கோழிக்கோடுலேருந்து காசரோடு வரைக்குமே சூப்பராக இருக்குங்க ரோடு. இது என்னங்க இது சம்மன் இருக்குது, மஜாவாக இருக்குது பாருங்க. ஏதோ மாஸ்க்குன்னு நினைக்கிறேங்க. பிரமாண்டமாக கட்டியிருக்காங்க. எஸ், கரெக்டாக 5:50 கண்ருட்டி வந்தாச்சுங்க. இங்கே தாங்க கண்ணூரோட இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் இருக்குங்க. இதாங்க அந்த மெயின் பைபாஸு. அண்ணா ரொம்ப நன்றிண்ணா. எஸ், கோழிக்கோடு பார்த்தீங்கன்னா ஷார்ப்பாக 6:30 வந்தாச்சுங்க.
ஒரு சூப்பரான பயணம். நான் நினச்சிட்டு இருந்தேன் லேட் ஆகிட்டே இருக்கும்ன்ட்டு, பட் பர்ஃபெக்டாக ஷெட்யூலுக்கும் டைமிங்கும் சூப்பராக கீப் அப் பண்ணியிருக்காங்க. சேலத்தை கரெக்டாக 10 மணிக்கு எடுத்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஷார்ப்பாக 6:30க்கெலாம் வந்துட்டாங்க. டிக்கெட் ரேட் மட்டும் தாங்க சொல்ல மறந்துட்டேன். டிக்கெட் ரேட் பார்த்திங்கன்னா நம்ம சேலத்துலேருந்து கோழிக்கோடு வரைக்கும் 470 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. ரிசர்வேஷன் சார்ஜஸாக சேர்த்து தாங்க. ஸோ வீடியோ பார்த்துருப்பீங்க. வீடியோ பிடிச்சா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஒரு சூப்பரான அன்ரேட்டரான ரூட்டை கவர் பண்ணியிருக்கோம். இது வரைக்கும் யூடியூப்பில் யாருமே கவர் பண்ணல. இப்படி ஒரு சர்வீஸை சூப்பராக கவர் பண்ணியிருக்கீங்க ப்ரோன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோ மீட் பண்ணலாம். டடா. எஸ், வண்டி பார்த்திங்கன்னா நீ சாயங்காலம் தான் இங்கே கிளம்பும். எஸ், வண்டி அப்படியே பார்க் பண்ணிட்டு ஈவினிங் 6 o'clock எடுப்பாங்க. எஸ், ஒரு க்ரூ வந்து சூப்பரான க்ரூங்க. நான் சேலம் டிப்போவில் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க அப்படி இப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் 2 க்ரூமே வேறு லெவலுங்க. சூப்பரான டிரைவிங் பண்ணாங்க. 80 ஸ்பீட் லாக்கு எல்லாமே சூப்பராக மெயின்டைன் பண்ணாங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாங்க. டாட்டா.